புரூனேலேருந்து திருச்சிக்கு வந்தாச்சு. வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ காலையிலேருந்து ஒரே மழை தான். வெல்கம் டு லிவ் லெட்ஸ் லிவ் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கள் மாமியார் வந்து நெல்லிக்காய் சாதம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய நெல்லிக்காவை முதல்ல துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, உங்களுக்கு வேணுன்னா கடலை இல்லைன்னா முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவின நெல்லிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்த ரைஸை கொஞ்சம் விதையாகவே வடிச்சுக்கோங்க, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் அவங்க வந்து நல்லெண்ணெய் விடுவாங்களாம் கிளறினதுக்கப்புறம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய். ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான நெல்லிக்காய் ரைஸ். இது கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஹேருக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.